வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சோனியா காந்தி 51 பெட்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னங்க திடீர்னு 551 பெட்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு? ஆமாம், மோடி தலைமையிலான அந்த குழு சொல்லுது, சோனியா காந்தி அவர்கள் 2005 மே 5 அன்னைக்கு ஒரு 51 பெட்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பெட்டிகளில் என்ன இருக்குது? அந்த பெட்டிகளில் ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுடைய ரகசியம்லாம் இருக்குது. அந்த ரகசியம் எங்கே போச்சுன்னே தெரில. ஐயா ராகுல் காந்தி உங்கள் அம்மாட்ட சொல்லி திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு இப்போ கடிதம் எழுதிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்? இந்த விஷயத்தை நேரு அவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு எதிராக பல ரகசியங்களை வைத்திருந்தார். அந்த ரகசிய ஆவணங்களை சோனியா காந்தி எடுத்துகிட்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இத்தாலிக்கு கொடுத்தாங்களா இல்லை அமெரிக்காவில் கொடுத்தாங்களான்னு தெரில. ஜார்ஜ் சோரஸ் மூலியமாக பல நாடுகளுக்கு இது சென்று விட்டது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல், அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும். நீங்கள் சரி, என்னங்க லெட்டரு, என்ன எடுத்துகிட்டு போனாங்க சோனியா காந்தி? அப்படி என்ன அங்கே லெட்டரில் இருக்குது? இவ்வளோ விவரங்கள் என்ன? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சோனியா காந்தி மேலே நேஷனல் ஹெரால்டு பிரச்சனை, பத்திரிகை பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அடுத்ததாக பிரதமர் மோடி தலைமையில் ஒரு 29 பேர் உறுப்பினர்கள் உள்ள ஒரு குழு இருக்குது. அந்த குழு என்னென்னா, பிரதமர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நிறைய பிரதமர்கள் இருந்தாங்க, நரசிம்மராவ், நிறைய அவர்களுடைய விவரங்களை பாதுகாப்பது. நல்லதையும் பாதுகாப்பாங்க, கெட்டதை அவங்க பண்ணாங்க ஆவணங்கள், அதையும் பாதுகாத்து வைப்பாங்க. அதுபோல் 2005 மே 5 ராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த அமைப்புக்கு வரார். பிபி ராஜன் அவர் பேர். அவர் யார் அப்படின்னா, சோனியா காந்தி தான் இப்போ யூபிஏ தலைவர். சோனியா காந்தி அனுப்புனாங்க, நான் ஆவணங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு வந்தார். எத்தனை மணிக்கு வந்தாருங்க? காலைல ஒரு 11 மணிக்கு வந்தார். வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஆவணங்கள்லாம் கொடுத்தோம். அந்த ஆவணங்களை கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் கொடுத்தோம். கொடுக்கக்கூடாதான், ஆனால் கொடுத்தாங்களாம். ரைட். கொடுத்துட்டு அவரெல்லாம் சரி பார்த்துட்டு போகும்போது, சாயங்காலம் 5 மணிக்கு போகும்போது 51 பெட்டிகளை சோனியா வீட்டிலேருந்து வந்தது. சோனியா வீட்டிலிருந்து வந்த 51 பெட்டிகளில் அந்த ஆவணங்கள் எடுத்து அந்த ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கதை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சரி, ரைட்டுங்க, எல்லாம் ஓகே, சொன்னதெல்லாம் இது வரைக்கும் கதையெல்லாம் ஓகே. பட் என்னங்க, 12 வருஷம் ஆச்சு. 2005 2024 ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மோடிக்கு எப்படி தெரியும்னா, பிஜேபிக்காரங்க ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க, மோடி அவர்கள் பல அலுவல்களில் இருக்காங்க. அவருக்கு ஒரு அலுவல் இல்லைங்க, சும்மா அவங்க இருக்கும். படித்தவருங்க, பிஹெச்டிலாம் படிச்சிருக்காரு. அவர் அமித்ஷாலாம் சும்மாவாக இருக்கும். நீங்கள் தான் சும்மா இருக்கீங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது தவறு செய்தால் மோடி கண்டிப்பார். அதில் ஒரு தவறையும் அவர் விட்டுற மாட்டார். அப்படி பார்க்கும்போது தான் தெரியும், இந்த ஆவணங்கள் காணணுன்னு மோடி டென்ஷன் ஆகிட்டார். என்னங்க இது இப்படி காணாமல் போச்சு? ஐயோ, இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுமே, இந்தியாவை எப்படி காப்பாற்றுறது? ஏற்கனவே நிறையா நாடுகள் இந்தியாவுக்கு பெருசாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஜான் சோரஸ் ஓரளவுக்கு பிரச்சனை பண்ணுறாரு, சொல்ல முடியாது. எலன் மஸ்க் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாரு, சிரியாவிலேருந்து கூட அட்டாக் நடக்கும், பாகிஸ்தான் வேறு பிரச்சனை, கனடாவில் வேறு சண்டை போட்டோம், சைனாவும் சொல்லவும் முடியாது, இலங்கை அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும்போது இந்த ஆவணங்கள் போய் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வராதா அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. என்னங்க அது பெரிய காமெடி ஆகுது அப்படின்னா, இல்லை ரொம்ப சீரியஸாக தான் பேசுகிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? ராகுல் காந்தி கடிதம் எழுதுகிறாங்க. தெளிவாக நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் சோனியா காந்தி எடுத்துகிட்டு போனான்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் இதுக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதுறீங்க? ராகுல் காந்திக்கு ஏன் கடிதம் எழுதுகிறான்றார்? ராகுல் காந்தி அவர்கள் சோனியா காந்தியோடைய பையன், அதனால் அவங்க அம்மாட்டிருந்து வாங்கி கொடுங்கன்னு. அடிப்படை அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், நிர்வாக ரீதியாக ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்காருன்னா, ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு பொருள் வேணும்னா யாருக்கு லெட்டர் எழுதணும்? முதலமைச்சருடைய அசிஸ்டண்ட்டுக்கு லெட்டர் எழுதணும், சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதணும், கவர்மெண்ட் சம்மந்தமாக வேணும். அதை விட்டுட்டு துணை முதல்வருக்கு லெட்டர் எழுதி, ஐயா உங்கள் அப்பாட்ட இருந்து அதை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு என்ன நினப்பு? அப்போ என்ன நினப்புன்னா, இந்த கூட்டு சதியில் உடந்தை ராகுல் காந்தியும் உடந்தை. ஏன்னா அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அவரை கார்னர் பண்ணுறாங்களாம். இதற்கு ஒரு அமர்வு வைப்பாங்க, வாங்க எல்லாம் வாதம் பண்ணுவோம். பிஜேபிலாம் வாதப்பாங்க, ஆமாங்க அது பெரிய ரகசியமான கோப்புங்க, அது சோனியா காந்தி விற்றுட்டாங்க. அப்புறம் அதில் நேரு என்னங்க எழுதியிருந்தார்? ஐயோ அது மட்டும் இல்லைங்க, நேரு பல மலை கிராமங்களை எல்லாத்தையும் அவங்க சொத்தாக்கிட்டாருங்க. அந்த ஆவணம்லாம் இருந்ததுங்க, நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் சோனியா காந்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறையா மலை கிராமங்கள் இப்போ சோனியா காந்தியுடைய இடமா போச்சு. ஓ அப்படி? ஆமாம் சார், ஏற்கனவே வக்பு வாரியத்தெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்துக்களுடைய இடத்த ஆட்டையை போட்டாங்க. அதை நம்ம தடுத்த உடனே காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வந்தது. இப்போ மலை கிராமங்களில் சோனியா காந்திகிட்டேருந்து யாருங்க மீட்டு தரது? மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு காரணமே சோனியா காந்தி தாங்க. ஏன்னா அங்கே நிறையா ஏக்கரில் கஞ்சா பயிர் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் சோனியா காந்திக்கு சொந்தமான இடம் தான் சொல்லுவாங்க. சரி, என்ன வேணால் சொல்லுவாங்க. அதிகாரம் இருக்குது, ஆணவம் இருக்குது.
எல்லா விதமான படை பரிவாரங்கள் இருக்குது, அவர்கள் நினைப்பது நடக்கும், ஊடகங்கள் துணை இருக்கிறது, அவர்கள் சொன்னால் எல்லாம் நடக்கும். நீங்கள் கண்ணை சுற்றி பாருங்கள், இந்தியா முழுக்க அப்படியே கண்ணை மூட்டு கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு பக்கம் டிராக்டர் பேரணி இன்றைக்கி டெல்லியில் மக்கள் வெகுண்டெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு யோசிப்போம், என்னங்க டிராக்டர் பேரணி, அது டிராக்டர் பேரணி நடக்கட்டும், ஃப்ளைட்டு பேரணியும் நடக்கட்டும், நமக்கு என்னங்க, நம்ம ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி தானே ஒரு வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க, தோத்தமாக கற்றுட்டோம் ஒன்று. இன்னொரு பக்கம் என்னங்க, இடி சிபிஐலாம் தேவையில்லாமல் நிறைய பேர் மேலே வழக்கு போட்டு வச்சுருந்தாங்க. யார் யார் மேலே வழக்கு போட்டு வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் நேற்று வந்து இதாகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. அவங்க மேலே இடி கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் அப்போ நம்ம சொன்னோம், இப்போல்லாம் சூப்பர் ஆகிட்டாங்க. நேற்று நடந்த 21 பேரில் வந்து 7 பேர் மேலே இடி கேஸ் இருக்குது. இதை பற்றி ஏதாவது கவலைப்படுறாங்களா? மணிப்பூரில் பீகார் இளைஞர்கள் 2 பேர் செத்து போயிட்டாங்க. இது சாதாரணமான நிகழ்வு இல்லை, மோடிக்கு தெரியும். ஏன் இறந்தது பீகார் இளைஞர்கள். நிதிஷ்குமாரோட ஸ்டேட்டு, நிதிஷ்குமார் தானாடாவிட்டாலும் சதையாடும். அதையும் தாண்டி சதையாடுதே இல்லையா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் ஜெயிக்கணும். தேவையில்லாமல் மணிப்பூருக்கு பிரைம் மினிஸ்டர் போல் என்னையா நீ சிஎம்னு கேட்டுருவாங்க. கட்டசிக்காவது போகணும், இல்லைனா என்ன பண்ணணும், அங்கே இருக்க மணிப்பூர் சிஎம்கிட்ட என்னங்க ஆச்சு, பாலங்களை கொண்டுட்டாங்களே என்னன்னாவது கேட்கணும். இது வந்து தேவையில்லாமல் மணிப்பூரில் என்ன நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிதிஷ்குமார் சொன்னால் மோடிக்கு அடி. நிதிஷ்குமார் இது வரைக்கும் சொல்ல மாட்டார், என்ன நிச்சயம். ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துறது தள்ளி வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பிரச்சனை. ஆனால் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு நம்ம என்ன சொல்கிறோம், இது பண்ணலாம். பிஜேபியுடைய நோக்கம் என்ன, அறிமுகப்படுத்தணும். எப்படி அறிமுகப்படுத்துவாங்க, இவங்க தான் கொள்ளைப்புறம் வழியாக தான் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் பட்டியலிடப்படாவிட்டாலும் இதை பண்ண முடியும். எப்படி, நாடாளுமன்றம் கூடியவுடன் அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் இருக்கார்ல, துணை சபாநாயகர், அவர் என்ன பண்ணலாம், ஒரு துணை கேள்வி மூலமாக இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தப்படும். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. அப்போ அது மாதிரி பண்ணால் எதிர்கட்சிகளுக்கு டைமே இல்லை, டக்குன்னு கொண்டு வந்துருவாங்க உள்ள. ஏற்கனவே இவங்கெல்லாம் பண மசோதாவை வந்து நிதி மசோதாவை காரணம் காட்டி எல்லா இதையும், அது பேர் என்னது, எல்லாவுடைய மசோதாக்கள் நிறைவேற்றினவங்க தானே இவங்க பிஜேபி. நிதி மசோதாவுக்கு விவாதம் தேவையில்லை, அதை வச்சு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ இந்த ஆவணங்கள் சம்பந்தமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த ஆவணங்களுடைய உறுப்பினர், இந்த மோடி தலைமையிலான குழு, இந்த குழுவில் 29 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் லெட்டர் எழுதுகிறாரு. இந்த மாதிரி வந்து 51, அதாவது என்னென்ன சிக்கல்னா, ராஜன் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒருத்தவர் PMML, அதான் அந்த இயக்கம். அங்கே வந்தார் காலையில். வந்துட்டு சோனியா காந்தி என்னை அனுப்புனார் அப்படின்னு சொன்னாராம். சரி, சோனியா காந்தி அனுப்பினோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரி பார்த்தார் சார். பார்த்துட்டு சாயங்காலம் போகும்போது சோனியா காந்தி வீட்டில் இருந்து 4:10க்கோ 4:20க்கோ ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியிலிருந்து 51 பெட்டிகள் இறக்கினார்கள். இங்கே தான் பாயிண்ட்டை பார்க்கணும். 51 பெட்டிகளை இறக்கினார்கள். அந்த 51 பெட்டியில் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 51 பெட்டிகளில் அவர்கள் கொண்டு வந்தது என்ன என்று எங்களுக்கு தெரியாது. இதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னா, இந்த 51 பெட்டிகளில் ஆவணங்களை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வண்டியில் வந்து 51 பெட்டிகளை இறக்குனாங்க. அதில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ என்னென்னா, ஏற்கனவே நிறைய ஆவணங்கள்லாம் உள்ளே இருக்கும்ல, நேருவுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய, அதெல்லாம் உண்மை இல்லை, இவங்களே ஒரு ஆவணத்தை திருச்சி உள்ளே வச்சுட்டாங்கன்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்க. அதாவது தப்பு பண்ணுறவன் கையில் சாவி போயிடுச்சுன்னா என்ன வேணால் நடக்கும். இது அப்படி தான் நடக்குது. சரிங்க, அந்த ஆவணங்களில் என்னங்க இருக்குதுன்னா, மவுண்ட் பேட்டன் பிரபு, நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணா உள்ளிட்டவர்கள்ட்ட நேரு அவர்கள் கடித போக்குவரத்து பண்ணார், அந்த ஆவணங்கள் இருக்குது. அதையும் தாண்டி பல ரகசிய ஆவணங்கள் இருக்கிறது. இந்த ரகசிய ஆவணங்கள்லாம் ஒன்று வேணாம், நம்ம ஆளுநர் வந்து as soon as possible அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆளுநர் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் போனால் எவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுங்க. அதையே காரணம் காட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஆளுநர்கள், பிஜேபி ஆளுநர்கள் அதை லேட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு. அதே போல் ரகசிய ஆவணங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆவணங்கள்னால் பின்னால் நீங்கள் என்ன வேணால் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதில் நேரு அவர்கள் நிறையா கிராமங்களை சோனியா காந்திக்கு எடுத்து எழுதி வைத்தார்கள். இது வந்து நேரு வந்து நிறையா பணம் சம்பாதிச்சிட்டார், கொள்ளை அடித்து தான் இவ்வளோ சொத்து சேர்த்தார். இது எல்லாத்தையும் எழுதலாம். இதற்காகத்தான் இந்த விஷயம். இப்போ எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், ஏற்கனவே நேஷனல் ஹெல்த் வழக்கில் இதே மாதிரி தான் கூப்பிட்டு விசாரிச்சிங்க, ஏதாவது நடந்ததா? சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இந்த 3 பேரில் ஏதாவது சொத்து சேர்த்துட்டாங்கன்னு ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? பிரியங்கா காந்தியுடைய கணவர் வதேரா ஹரியானாவில் பல சொத்தை வாங்கிட்டார், பல விவசாய கிராமங்களை வாங்கிட்டார். நீங்கள் தான் சொன்னீங்க. அவர் ஒன்றே சொல்லிட்டாரியா, ஒரு சென்ட்டு கூட எனக்கு இடம் இல்லையா, தயவுசெய்து கண்டுபிடிங்க. நாங்கள் தொடர்ந்து போன 5 வருடங்கள் நீங்கள் தான், இப்பையும் நீங்கள் தான் இருக்கீங்க, கண்டுபிடிக்க வேண்டியதானே? காஷ்மீரில் பெரிய அளவுக்கு சோனியா காந்திக்கு இடம் இருக்குது, நீங்கள் ஏதாவது கண்டுபிடிங்கப்பா. ஒன்றுமே கண்டுபிடிக்கல. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே வெளிநாட்டுக்காரங்கன்னு சோனியா காந்திக்கு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் 10 வருடங்கள் ஆண்டாங்க.
இப்போவும் ஜார்ஜ் சோரஸுக்கும் சோனியா காந்திக்கும் தொடர்பு இருக்குங்கிறீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோடைய நியாய யாத்திரைக்கு அவர் தான் ஃபண்டு பண்ணாருங்கிறீங்க. இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளிடம் காங்கிரஸ் கட்சி பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுருக்கீங்க. இந்த கடிதத்துக்கு என்ன பதில்? நம்ம என்ன கேட்குறோம், சோனியாவின் காவலில் உள்ள நேரு ஆவணங்களை திருப்பி தருமாறு ராகுலிடம் நேரு நினைவக உறுப்பினர் கேட்கிறார். இதுக்கு நம்ம என்ன பதில்? இது என்னென்னா, இந்த பிஎம்எம்எல் அவங்க பிப்ரவரி மாதம் கூடுறாங்க. அதையும் தாண்டி இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த பிஎம்எம்எல் இருக்குல்ல, இந்த அமைப்பு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு. இதுதான் பிரச்சனை. பதவி காலம் முடிஞ்சிருச்சுங்க, இந்த அமைப்புக்கு புதுசாக தேர்ந்தெடுக்கணும். ஆனால் மோடி 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு இந்த அமைப்பை. சுதந்திர வரலாற்றில் இதுவரைக்கும் இந்த அமைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணதே இல்லை. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாங்க, சுதந்திர வரலாற்றில் இடியுடைய இயக்குனர் மிஸ்ரா அவர்களுக்கு 3 தடவை பதவி நீட்டிப்பு பண்ணது இதே பிஜேபி தான். 2வது தடவை பதவி நீட்டிப்பு பண்ணும்போது உச்சநீதிமன்றம் கேட்குது, வேறு நல்ல ஆஃபீஸரே இல்லையாங்க, இவர் ஒருத்தர் தான் இருக்காரா, மாற்றுங்க. சரிங்க, மாற்றிடுறோம். எப்போ மாற்றுவீங்க? 3 மாதம், 3 நாளில் மாற்றணும். கடைசியாக 3வது நாள் வரும்போது நீங்கள் என்ன கேட்டீங்க? இல்லைங்க யுவர் ஆனர், பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. கோர்ட்டு 1 மாதம் டைம் கொடுத்தது. 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? இல்லைங்க இன்னும் கொஞ்சம் மாற்றலைங்க, டைம் ஆகும். அதெல்லாம் இல்லை, மாற்றுங்கன்னு சொல்லி தானே மாற்றுறீங்க. இதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டு, எஸ்பிஐ டைம் கேட்டு இப்போவே உடனே கொடுக்கணும்னு சொல்லி புள்ளி விவரமே தப்பாக கொடுத்து கொலைப்படி பண்ணல தேர்தல் ஆணையம். இப்படி அதாவது அரசாங்க அமைப்புகள் எல்லாத்தையும் பால் பண்ணிட்டாங்க. இந்த 29 பேர் கொண்ட குழுவை 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்டெண்ட் ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க மோடியின் விருப்பத்துக்கு ஏற்ப பண்ணணும். பாருங்கள், நான் அவனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோமா, நான் சொல்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பா, முடிஞ்ச கதை. அவர் இருக்கிற புதுசாக ஒருத்தர் போட்டு அவன் ஏதாவது குளறுபடி பண்ணால் எதுக்கு இப்போ எழுதி வாங்கிடுவோம்? நாடாளுமன்றத்தில் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இப்போ எழுதி வாங்கிடுவோம். இன்னொரு 5 வருஷம் நம்ம தான். இந்த கடிதத்தை வச்சு எப்போனாலும் நம்ம பிரச்சனை பண்ணலாம். என்ன, உச்சநீதிமன்றத்தில் யாராவது ஒருத்தர் வழக்கு, இந்த மாதிரி ஆவணங்களை சோனியா காந்தி திருடி விட்டார், எடுத்து சென்று விட்டார்ல, திருடி விட்டார். எங்கெங்க திருடினார்? அவர் நேராக போய் கேட்டுட்டு தானே போனார். இல்லைங்க, அது அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கும்போது எடுத்துகிட்டு போனால் திருடு தானே. மோடிலாம் இந்த திருட்டை ஒத்துக்க மாட்டாருங்க, அவரெல்லாம் ஊழலுக்கு எதிரானவருங்க. அவரை போய் நீங்கள் எல்லாம் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சீரியஸாக பேசுவார். இதை சார் படிச்சுட்டு பேசணும். ஆவணங்கள் என்ன இருக்குது தெரியுமா? சுதந்திர போராட்ட வரலாறு தெரியுமா? இதுதான் படிக்கணுங்கிறது. லண்டன் போய் அவ்வளோ நான் படிச்சுட்டு வந்தேன், உங்களுக்கு யாருக்கும் படிப்பே தெரில, எஜுகேஷன் இல்லாத விட்டு நான் என்ன பேசணும்னு கோபமாக பேசுவார். நம்ம என்ன பதில் சொல்கிறது? அப்போது மீண்டும் ஒரு பஞ்சாயத்தை கிளப்ப பிஜேபி தயாராகிடுச்சு. ஆனால் ஒன்றுங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தானங்க எதிர்கட்சிக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பணபலம், அதிகார பலம், நீங்கள் சொல்கிற நேரத்தில் தேர்தல் வச்சிங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு எவ்வளவு இருந்தும் நீங்கள் இவ்வளோ தான் ஜெயிச்சிங்க. இவங்க ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன? ஒட்டுமொத்த இந்திய மக்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மதிக்கலை, நீங்கள் அதை திருத்த பார்க்குறீங்க, மக்கள் ஒத்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைப்பது எல்லாம் நடக்காது. இப்போவே நீங்கள் பிரதமர் தான், ஆனால் நினச்சது நடக்க முடியுதா? வக்பு வரி பில்லில் நடக்க முடியுதா? ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏன் திடீர்னு மாற்றுறீங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ் நாயுடு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்போது முடிவுக்கு வரும்னு தெரியல. இந்த பீகார் இளைஞர்கள் சுட்டு கொண்டுட்டாங்கல்ல, இப்போ நிதிஷ் கண்டிப்பாக வெகு டெலுவார். ஏன்னா அடுத்த வருஷம் வேறு தேர்தல் இருக்குது. கண்டிப்பாக மோடிக்கு ஒரு சிக்கல் இருக்கும். நல்லா யோசனை பாருங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மோடி நிதிஷ்டை கேட்க சொல்லுவார். நிதிஷ் என்ன சொல்லுவார்? 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுப்பா, நீயாவது போப்பா, இல்லை தேவையில்லாமல் எனக்கு சிக்கலாக வந்துடும் சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அதனால் இன்றைக்கி மோடி அவர்கள் பிரதமராக இருந்தாலும் அவருக்கு எதிரிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சோனியாவை இதெல்லாம் வச்சு கலங்கப்படுத்துவது என்று நினைப்பது மிகப்பெரிய அறிவெளித்தனம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.